ஷெரீஃப் பாய் வந்து பெங்களூர் பேஸ்டு பிரியாணி அவுட்லெட் தான். பட் அவங்க பிரியாணி வந்து இனிப்பாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. பெங்களூர் பிரியாணினால பீஸ் கண்ணில் மட்டும் தான் பார்ப்போம். ஆஹா, பீஸ் வைக்கல கைஸ், ஸோ டிசப்பாயிண்டிங். செம்ம கைஸ், 2 மட்டன் கொலை ஒரு நடத்துறாங்க, ஒர்த்து வேற லெவல். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகேஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பண்ண போறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ தான். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்ட் 3 பண்ண போறோம். ஸோ பார்ட் 3 எந்த கடையில வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷெரீஃப் பாய் பிரியாணில வாங்கியிருக்கோம் அண்ட் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300 ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதனால இந்த கம்பேரிசன். முன்னாடி எல்லாமே 600 ரேஞ்சில் இருக்குது. இது பாத்தீங்கன்னா 350 ருபீஸ், ஷெரீஃப் பாய் வந்து 300. அதே மாதிரி ஷெரீஃப் பாய்ல வந்து இஃப்தார் பாக்ஸ்ன்னு போடல, இஃப்தார் காம்போ தான் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஐட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுத்துலயும் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கவர்ல இருந்து எடுத்தாச்சு. இதுதான் தலப்பாக்கட்டியோட இஃப்தார் பாக்ஸ். கூட வந்து பாத்தீங்கன்னா மாசா கூல் ட்ரிங்க்ஸ் தராங்க. அண்ட் இதுதான் ஷெரீஃப் பாய். நான் ஷெரீஃப் பாய் சொன்னேன் இல்லையா, அந்த காம்போ. ஸோ அதுதான். ஸோ இந்த ரெண்டு தானே இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். முதல்ல வந்து ஷெரீஃப் பாய் பிரியாணி போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் காம்போ தான் ஆர்டர் பண்ணிருக்கோம் இஃப்தார் பாக்ஸ்ல. அதுலேயே மட்டன் காம்போ இருக்கு. ஸோ மட்டன் பிடிக்கிறவங்க மட்டன் காம்போ சொல்லிக்கோங்க, சிக்கன் பிடிக்கிறவங்க சிக்கன் காம்போ சொல்லிக்கோங்க. ஸோ சிக்கன் காம்போட ரேட் பாத்தீங்கன்னா 309 ஆகுது. அதே மட்டன் காம்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா 100 ருபீஸ் அதிகமா 409 ருபீஸ் ஆகுது. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து சிக்கன் பிரியாணி வச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு சிக்கன் கேபாப், அப்புறம் ஒரு சிக்கன் சமோசா, ஒரு ஆனியன் சமோசா, அப்புறம் ஒரு குலோப் ஜாமுன் இருக்கு, அப்புறம் ரம்ஜான் ஃபேமஸ் ஹலீம் இருக்கு, அப்புறம் கிரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரைத்தா கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வந்து பாக்ஸ்ல இருக்கு. வாங்க டக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது போகலாம். ஃபர்ஸ்ட் ஹலீம் ட்ரை பண்ணலாம். குட் ஹலீம். ஃப்ரைட் ஆனியன் போட்டிருக்காங்க, அப்புறம் நட்ஸ் போட்டிருக்காங்க. சில கடையில் லெமன் வச்சு கொடுத்தாங்க, இவங்க லெமன்லாம் கொடுக்கல. அப்படியே ஹலீம், ஃப்ரைட் ஆனியன் அண்ட் நட்ஸ். ஓகே, ஒரு டீசெண்டான ஹலீம். நெக்ஸ்ட் வந்து கெபாப் ட்ரை பண்ணலாம் வித் கிரீன் சட்னி. லைட்டாக ஹார்டாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது கெபாப். ஸோ பார்த்தீங்கன்னா கெபாப் வந்து மூணு ஸ்லைஸ் வச்சுருக்கான். நான் ஒன்று சாப்பிட்டேன், ரெண்டு பீஸ் வச்சுருக்கான் கெபாபை. ஸோ அடுத்து வந்து சமோசாக்கு போகலாம். ஒன்று சிக்கன் சமோசா, ஒரு ஆனியன் சமோசா போட்டிருந்தான். இது என்ன சமோசான்றது பார்க்கலாம். சிக்கன் ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நிறைய இருக்குது. ஆஸ் யூஸ்வல் நம்ம மற்ற கடையில் வாங்கி நம்ம சமோசா டேஸ்ட் பண்ண மாதிரி இந்த சமோசா நல்லா இருக்குது. பட் இதில் ஸ்டஃபிங் நிறைய இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. கிரீன் சட்னியோட சாப்பிட வைப்போம். வேற லெவல் சமோசா, பக்கவாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு சமோசா கொடுத்துருக்காங்க, அதையும் சைடில் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தமாக ஆனியன் சமோசா, வெறும் ஆனியன் ஸ்டஃபிங் மட்டும் தான். ஆனியன் சமோசா கடையில் டீ கடையில் வாங்கி சாப்பிட்றவங்க பிடிச்சதுன்னா இந்த ஆனியன் சமோசா அவங்களுக்கும் பிடிக்கும். சேம் அதே அந்த ஆனியன் பஞ்ச் தான் இருக்குது. குட். அவங்க பிரியாணி போயிடலாம். இந்த பிரியாணி பக்காவாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நார்மல் பிரியாணி நம்ம சென்னை பிரியாணி ஸ்டைலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க வந்து ஷெரீஃப் பாய் வந்து பெங்களூர் பேஸ்டு பிரியாணி அவுட்லெட் தான். பட் அவங்க பிரியாணி வந்து இனிப்பாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. பெங்களூர் பிரியாணினால இது வந்து கரெக்டாக வந்து காரம் நல்லா இருக்குது. பட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதியும் இருக்காது, சீரக சம்பாவும் இருக்காது. நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அரிசி வந்து அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரைஸ் தான் இருக்குமே தவிர நீங்கள் பாஸ்மதியோ சீரக சம்பா எதிர்பார்க்க முடியாது. பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குது, அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ டீசெண்டான பிரியாணி. பட் இந்த பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு இது நிறைய பேர் பாஸ்மதி தான் பிடிக்கும், சில பேர் சீரக சம்பா தான் பிடிக்கும். பட் அது ரெண்டுத்துக்கு முடியும் இல்லாமல் இந்த ரைஸ் வந்து நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் ரைஸ் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரைஸு. நானே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போய் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பிரியாணி சூப்பராக இருக்குன்னு. பட் சில பேர் பிடிச்சின்னு சில பேர் பிடிக்கல. அதெல்லாம் நானும் சொல்கிறேன். பிரியாணி முடிஞ்சது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்குது. ஸோ இது வந்து குலோப் ஜாமுன் ஜீராவோட கொடுத்துருக்காங்க. வெரி குட், நைஸ். ரொம்ப சாஃப்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, கரெக்டான லெவலில் இருக்குது. ஜீராவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பெலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ட் குலோப் ஜாமுன். நம்ம நல்ல ஒரு ஸ்வீட் கடையில் போய் வாங்கினா ஒரு குலோப் ஜாமுன் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி குலோப் ஜாமுன் கிடைக்குது. ஸோ கைஸ், இதுதான் ஷெரீஃப் பாய் பிரியாணியோடைய இஃப்தார் காம்போ, சிக்கன் காம்போ. இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசெண்டாக இருந்தது. லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான், பட் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சமோசா பிடிச்சது, அப்புறம் கெபாப் பிடிச்சிருந்தது, அப்புறம் கடைசியாக முடிச்ச குலோப் ஜாமுன் பிடிச்சது. பிரியாணி ஆஸ் யூஸ்வல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் தான். பட்
சின்ஸ் இந்த ரைஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாதனால நல்லா சஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து தலப்பா கட்டி பண்ணுவாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. தலப்பா கட்டி ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா இருக்குது, அது குருமா இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அண்ட் அரண்ட ஒன்று பிரியாணி ஸ்மெல் அப்படியே தூக்குச்சு. அப்படியே செம்ம டெம்டிங் ஆகிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. வாங்க ஒன்றா டேஸ்ட் பண்ணலாம். முதல்ல மட்டன் கோலா உருண்டையில் போகலாம். ஆஹா செம்ம கைஸ், 2 மட்டன் கோலா உருண்டை தராங்க. ஒர்த்து வேற லெவல், சூப்பர் கோலா உருண்டை. மட்டன் எல்லாம் நல்லா செட்டாக இருக்கு. ரொம்ப பார்க்க பிளாக்காக இருக்குன்னு நினைப்பீங்க, பட் ஆனால் கரெக்டாக வந்து ஃப்ரையாக இருக்கு. அவுட் ஆஃப் வேர்ல்டு கோலா உருண்டை வேற லெவல், மாஸ் பண்ணிட்டான். ஸோ அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து 65 போவோம். நல்லா ஜூஸியாக இருக்குது 65. மசாலா நல்லா ஈவனாக இறங்கியிருக்கு. வந்து பரோட்டா போயிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் காம்போ தான். இஃப்தார் பாக்ஸாக சொல்லி விற்கிறாங்க. பட் அதில் இருக்க மாதிரி மட்டன் சிக்கன் அப்படிலாம் கிடையாது, ஒரே இஃப்தார் பாக்ஸு. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஐட்டம் தான். ஸோ 2 பேரோட பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தராங்க. ஸோ இப்போது பரோட்டா குருமாலையும் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுக்கல, குருமா ஒரு பீஸோட தான் கொடுக்குறாங்க. ஸோ பட் பரோட்டா குருமா சூப்பராக இருக்குது. பரோட்டா குருமா செம்ம பண்ணிட்டான், அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்டே இருப்பேன். அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமே தவிர நான் கூட குறையே இல்லை. இந்த பரோட்டாக்கு பத்துமான்னு தெரில. ஏன்னா நான் பரோட்டாவில் கிரேவியை ஊற்றி அடிக்கிறவன் தான், கிரேவிக்காக தான் பரோட்டாவே சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஆள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா நல்லா இருக்குது. பட் ஆனால் கிரேவி கொஞ்சம் கம்மியாக, பட் டேஸ்ட்டு வேறு லெவல், சூப்பராக இருக்குது. பிரியாணி போயிடலாம். நமக்கு வந்து அப்புறம் ஃப்ரூட்ஸு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். இந்த தலப்பா கட்டி அந்த சீரக சம்பா ரைஸோட டேஸ்ட்டே தனி தான், வேறு லெவலில் இருக்குது. வாயில் வைக்கும் போது பீஸ் கண்ணில் மாட்டுதான் பார்ப்போம். ஆஹா, பீஸ் வைக்கல கைஸ், ஸோ டிசப்பாயிண்டிங். சரி மறந்துப்பாங்களா என்னன்னு தெரியல. சிக்கன் 60 வச்சு சாப்பிட்டு பார்ப்போங்க. நல்லா இருக்குது. சிக்கன் 60 தரமும் நல்லா இருக்குது, தனியாக சாப்பிட்டா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தலப்பா கட்டி சீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்குன்னு, அந்த டேஸ்ட் எப்படியோ அப்படியே தரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வீட் போயிடலாம். பிரெட் அல்வா சூப்பர், தரமாக இருக்குது. நல்லா காரமாக பிரியாணி சாப்பிட்டு அந்த பிரெட் அல்வா சாப்பிடும் போது அதோட ஃபீலிங்கே வேறு, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து செம்ம ஃபீலிங் தான் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் போகிறேன். நார்மலாக ஃப்ரூட் டேஸ்ட் பண்ண மாட்டோம் எந்த ஒரு இஃப்தார் பாக்ஸ்லையுமே, ஏன்னா வந்து அவ்வளோ ஐட்டம் இருக்கும். இந்த 2 இஃப்தார் பாக்ஸுமே கொஞ்சம் மினிமம் ஐட்டம் தான் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி 2மே வந்து 600 rupees ஆல்மோஸ்ட் இருந்தது. இது அதில் ஆஃப் ரேட் தான், 300 தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் 4 பொருள் கொடுத்தாலும் தரமாக கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், 2 டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம 2மே டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ஷெரீஃப் பாய் பிரியாணி அண்ட் தலப்பா கட்டி. இது 2த்துலையும் பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் வந்து ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரைத்தா வந்து வச்சுருந்தாங்க, அந்த இடத்த வந்து பாக்ஸில் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இல்லை ரைத்தா கொடுக்காம அதுக்கு போல் வேறு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சமோசா வைக்கிறதுக்கு தனித்தனி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பாக்ஸில். பட் அது ஒரே பாக்ஸில் ஒரே ஸ்பேஸில் வந்து சமோசா வச்சுட்டு இன்னொன்று வேறு ஐட்டம் வச்சிருக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்து. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் தலப்பா கட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலீம் தான் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த இஃப்தார் டைமில் வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஹலீமார் நோம்பு கஞ்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹலீம்ன்றதே ஒரு மேட்ரு மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த இஃப்தார் பாக்ஸில். ஸோ ஹலீம் இல்லாமல் ஒரு இஃப்தார் பாக்ஸா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வருது. அண்ட் ஷெரீஃப் பாயில் வந்து ஹலீம் கொடுத்துருந்தான், பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம் தான். வெறும் சைடிஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமோசா அண்ட் கெபாப், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலா உருண்டை இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா குருமா வச்சுருந்தான். அதில் வந்து ஒரே ஒரு மெயின் டிஷ் தான் சிக்கன் பிரியாணி. ஸோ இது மாதிரி வந்து 2த்துலேயும் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. நான் 2த்துல எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹலீம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஷெரீஃப் பாய் பிரியாணி சாப்பிடுங்க. ஹலீம்லாம் வேணாம்ப்பா, நமக்கு வந்து பிரியாணி பரோட்டா தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலப்பா கட்டி வாங்கி சாப்பிடுங்க. இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக எந்த பிடிச்சிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் தலப்பா கட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா தலப்பா கட்டியில் தான் உங்களுக்கு வெரைட்டியாக எல்லாமே வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபீலிங்காக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2மே சூப்பராக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸில் எதுவுமே குறையில. பட் கன்சிடரிங் த அமௌண்ட் அண்ட் த குவான்டிட்டி இந்த பாக்ஸில் வந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலீம் நான் இல்லாமல் சாப்பிட்டாலுமே இந்த இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்டா எனக்கு ஓகே அப்படின்னா தலப்பா கட்டி தான் சொல்லுவேன். இதுதான் வந்து இந்த
சேலஞ்சில் வின்னர். ஸோ எபிசோட் 3யோட வின்னர் வந்து தலப்பக்கட்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண எபிசோட்ல வந்து சீஷல் ஜெயிச்சது, செகண்ட்ல பாம் ஷோ, தேர்ட்ல வந்து தலப்பக்கட்டி. ஸோ எபிசோட் 4ல என்ன ஜெயிக்குன்றதை பார்ப்போம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வேற எங்கேயாச்சும் சிப்டர் பாக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுவும் நம்ம கம்பேரிசன்ல சேர்ப்போம். அடுத்து வர பார்ட்ஸ்ல அதெல்லாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் DK. பை பை.